இன்றைக்கி ஒரு டேஸ்டியான க்ரீன் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்திட்டு, ஒரு 6, 7 முந்திரி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்திக்கங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்திக்கங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்திட்டு இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து தண்ணி வந்து வரும். நம்ம வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்ட கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். தேவைப்பட்டால் இடையில வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இடையில வந்து 2, 3 டைம் வந்து கிளறி விடணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். இல்லை வறுவல் மாதிரி வேணும்னாலும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். ஒரு டேஸ்டியான க்ரீன் கலரில் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.